அதிமுகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. அதன்படி திருத்தணி தொகுதியில் கோ ஹரி போட்டியிடுகிறார். திருவள்ளூர் தொகுதியில் வி ரமணா போட்டியிடுகிறார். கும்மிடிப்பூண்டி தொகுதியில் சுதாகர், பொன்னேரி தொகுதியில் பலராமன், ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் பழனி, மாதவரம் தொகுதியில் மூர்த்தி போட்டியிடுகிறார். தாம்பரம் தொகுதியில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். திருவொற்றியூர் தொகுதியில் கே குப்பன் போட்டியிடுகிறார். அதேபோன்று உசிலம்பட்டி தொகுதியில் மகேந்திரன், போடி நாயக்கனூர் தொகுதியில் நாராயணசாமி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் சந்திரபிரபா, அருப்புக்கோட்டை தொகுதியில் சேதுபதி, செய்யூர் தனி தொகுதியாக இருக்கிறது, அங்கு ராஜசேகர், மதுராந்தகம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு மரகத குமரவேல் போட்டியிடுகிறார்கள். காஞ்சிபுரம் தொகுதியில் சோமசுந்தரம், அரக்கோணம் தனி தொகுதியாக இருக்கிறது, அங்கு ரவி, காட்பாடி தொகுதியில் வி ராமு, ஆற்காடு தொகுதியில் சுகுமார், வேலூர் தொகுதியில் SRK அப்பு, அணைக்கட்டு தொகுதியில் வேலழகன் மற்றும் குடியாத்தம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு ஜி பரிதா போட்டியிடுகிறார்கள். வாணியம்பாடி தொகுதியில் செந்தில்குமார், ஆம்பூர் தொகுதியில் வெங்கடேசன், ஊத்தங்கரை தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு தமிழ்ச்செல்வம், பர்கூர் தொகுதியில் கோவிந்தராஜன் போட்டியிடுகிறார். கிருஷ்ணகிரி தொகுதியில் கே அசோக்குமாரும், ஓசூர் தொகுதியில் பாலகிருஷ்ண ரெட்டியும், பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் மரகத வெற்றிவேல் ஆகியோர் களம் காண்கின்றனர். அதன் தொடர்ச்சியாக அரூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு சம்பத்குமார் போட்டியிடுகிறார். செங்கம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு வேலூர், கீழ்பண்ணாத்தூர் தொகுதியில் ராமச்சந்திரன், ஆரணி தொகுதியில் ஜெயசுதா மற்றும் செய்யார் தொகுதியில் முக்கூர் சுப்பிரமணியன், மந்தவாசி தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு ராணி, திண்டிவனம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு அர்ஜுனன் ஆகியோர் களம் காண்கின்றனர். அதன் தொடர்ச்சியாக வானூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு முருகன், விழுப்புரம் தொகுதியில் விஜயா மற்றும் திருக்கோயிலூர் தொகுதியில் பழனிசாமி, உளுந்தூர்பேட்டை தொகுதியில் குமரகுரு, சங்கராபுரம் தொகுதியில் ராகேஷ், கள்ளக்குறிச்சி தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு ராஜீவ்காந்தியும், மற்றொரு தனி தொகுதியான கங்கவல்லி தொகுதியில் நல்லதம்பியும் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஆத்தூர் தனி தொகுதியாக இருக்கும் நிலையில் அங்கு ஜெயசங்கரன், ஏற்காடு தொகுதியில் உஷாராணி மற்றும் ஓமலூர் தொகுதியில் மணி, மேட்டு தொகுதியில் வெங்கடாஜலம், சங்ககிரி தொகுதியில் வெற்றிவேல், சேலம் தெற்கு தொகுதியில் வினோத், வீரபாண்டி தொகுதியில் டாக்டர் சி பாலாஜி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ந்து தேந்தமங்கலம் தொகுதியில் சந்திரசேகரன், நாமக்கல் தொகுதியில் ஸ்ரீதேவி, பரமத்திவேலு தொகுதியில் சேகர், திருச்செங்கோடு தொகுதியில் சந்திரசேகர், ஈரோடு கிழக்கு தொகுதியில் மனோகரன், தாராபுரம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு சத்தியபாமா, காங்கேயம் தொகுதியில் NSN நடராஜ் ஆகியோர் அதிமுக வேட்பாளராக இரண்டாம் கட்ட பட்டியலில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ந்து பெருந்துறை தொகுதியில் ஜெயக்குமார், அந்தியூர் தொகுதியில் ஹரிபாஸ்கர், கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் பிரபு, பவானி சாகர் தனி தொகுதியாக இருக்கும் நிலையில் அங்கு பன்னாரி, கூடலூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு பொன் ஜெயசீலன், குன்னூர் தொகுதியில் ராமு, மேட்டுப்பாளையம் தொகுதியில் OK சின்னராஜ் ஆகியோர் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 23 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியான நிலையில் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன்படி திருப்பூர் வடக்கு தொகுதியில் MSM ஆனந்தன், பல்லடம் தொகுதியில் பரமசிவம், சூலூர் தொகுதியில் BP கந்தசாமி, கவுண்டம்பாளையம் தொகுதியில் அருண்குமார் மற்றும் கோவை தெற்கு தொகுதியில் அம்மன் K அர்ஜுனன், சிங்கானூர் தொகுதியில் KR ஜெயராம், கிணத்தக்கடவு தொகுதியில் சி தாமோதரன் ஆகியோர் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 127 தொகுதிகளை கொண்டதாக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் இருக்கின்றது. தொடர்ந்து மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால் பொள்ளாச்சி தொகுதியில் பொள்ளாச்சி ஜெயராமன், அதே போன்று வால்பாறை தனி தொகுதியில் லட்சுமண சிங், உடுமலைப்பட்டி தொகுதியில் K ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக ஏற்கனவே 23 தற்போது 127 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் வெளியாக இருக்கிறார்கள். கன்னியாகுமரி தொகுதியில் தளவாய் சுந்தரம், பாளையங்கோட்டை தொகுதியில் சையது சுல்தான் சம்சுதீன், அம்பாசமுத்திரம் தொகுதியில் இசகி சுப்பையா, திருநெல்வேலி தொகுதியில் சஞ்சய் N கணேசராஜா மற்றும் ஆலங்குளம் தொகுதியில் பிரபாகரன், தென்காசி தொகுதியில் செல்வமோகன்தாஸ், கடையனூர் தொகுதியில் கிருஷ்ணமுரளி ஆகியோர் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கின்றது. மொத்தமாக 150 ஏற்கனவே 23 தற்போது 127 என 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் 2 கட்டங்களாக வெளியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சங்கரன் கோவில் தொகுதியில் திலீபன் ஜெயசங்கர், ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் சண்முகநாதன்,
தூத்துக்குடி தொகுதியில் செல்லப்பாண்டியன், விளாத்திக்குளம் தொகுதியில் சத்யா, முதுகளத்தூர் தொகுதியில் எஸ் பாண்டி, திருவாரணை தொகுதியில் கீர்த்திகா முனியசாமி, பரமக்குடி தொகுதியில் முத்தையா ஆகியோர் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்டிருக்கூடிய தொகுதியில் மற்றும் பெயர்களாக வேட்பாளராக இருக்கின்றது. அருப்புக்கோட்டை தொகுதியில் சேதுபதி, விருதுநகர் தொகுதியில் கணேசன், ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் சந்திரபிரபா மற்றும் கம்பம் தொகுதியில் ஜக்கையன், ஆண்டிப்பட்டி தொகுதியில் லோகிராஜன், உசிலம்பட்டி தொகுதியில் மகேந்திரன், மதுரை வடக்கு தொகுதியில் சரவணன் ஆகியோர் வேட்பாளராக அதிமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சோழவந்தான் தொகுதியில் மாணிக்கம், மதுரை கிழக்கு தொகுதியில் மாங்குளம் கே மகேந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மேலூர் தொகுதியில் பெரியபுல்லான் என்கிற செல்வம் மற்றும் சிவகங்கை தொகுதியில் செந்தில்நாதன், திருமயம் தொகுதியில் வைரத்து, பேராவூரணி தொகுதியில் கோவி இளங்கோ, பட்டுக்கோட்டை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக சி.வி. சேகர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து ஒரத்தநாடு தொகுதியில் சேகர் மற்றும் பாபநாசம் தொகுதியில் சண்முக பிரபு, திருவிடைமருதூர் தொகுதியில் இளமதி சுப்பிரமணியன், திருத்துறைப்பூண்டி தொகுதியில் பாலதண்டாயுதம் மற்றும் நாகப்பட்டினம் தொகுதியில் தங்க கதிரவன், பூம்புகார் தொகுதியில் பவுன்ராஜ் மற்றும் சீர்காழி தொகுதியில் சக்தி ஆகியோர் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிதம்பரம் தொகுதியில் பாண்டியன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். புவனகிரி தொகுதியில் அருள்மொழிநாதன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். குறிஞ்சிப்பாடி தொகுதியில் புவனேந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கடலூர் தொகுதியில் எம்.சி. சம்பத்தும், பன்ருட்டி தொகுதியில் மோகன், நெய்வேலி தொகுதியில் சொரத்தூர் ராஜேந்திரன், பெரம்பலூர் தொகுதியில் இளம்பை தமிழ்ச்செல்வன் ஆகியோர் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து துறையூர் தொகுதியில் சுரோஜா மற்றும் முசிறி தொகுதியில் யோகநாதன், லால்குடி தொகுதியில் லீமா ரோஸ், திருவெரும்பூர் தொகுதியில் குமார், திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜசேகரன், ஸ்ரீரங்கம் தொகுதியில் மனோகரன், மணப்பாறை தொகுதியில் விஜயகுமார் ஆகியோர் அதிமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கின்றது. குளித்தலை தொகுதியில் கருணாகரன், கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் திவ்யா, அரவக்குறிச்சி தொகுதியில் செல்வகுமார், வேடச்சந்தூர் தொகுதியில் பரமசிவம், இலக்கோட்டை தொகுதியில் தேன்மொழி, ஆத்தூர் தொகுதியில் விஸ்வநாதன், பழனி தொகுதியில் ரவி மனோகரனும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.